ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோ நான் பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவேனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, நான் என்ன மார்க் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்டர்டே வந்து பேப்பர் கரெக்ஷன் பற்றி ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற நியூஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து இம்பார்ட்டண்டாக பேப்பர் கரெக்ஷன்ஸ் பற்றியும் டே பை டேயாக நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் ஃப்ரீயான பட்டன் மறக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாய் வந்து வருது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்கப்பா. ஓகே, எஸ்டர்டே வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறாது சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா எஸ்டர்டே வந்து லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் எஸ்டர்டேயும் நம்மளுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. நேற்று வந்து என்ன ஒரு அப்டேட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கும் போது நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ஒரு நேற்று வீடியோ வந்து போட்டிருந்தீங்க, அந்த வீடியோவில் வந்து 20 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது வந்து உண்மையானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் தெளிவாகவே சொல்லிட்டேன், 20 மார்க் நீங்கள் வந்து எடுத்தீங்க, நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது 20 மார்க் வரைக்கும் தான் வரும், அது வரைக்கும் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மார்க் போட முடியாது. மேபி நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, 20 மார்க் வருது அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் போட்டு எப்படியாவது பாஸ் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமாக அது வந்து ஒரு திருத்தர ஸ்டாஃப் பொறுத்து தான் வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணிட்டேன். அதனால உங்கள் பேப்பர் வந்து நல்ல ஸ்டாஃப் கிட்ட நல்லா வந்து நல்லா நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து மார்க் போடுவாங்க. இல்லை அவங்க பேப்பர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃப்க்கு வந்து போயிருக்கு அப்படின்னா மார்க் வந்து போடுறது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் தான். அதனால நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் எடுத்துருவீங்க. எஸ்டர்டே என்ன ஒரு அப்டேட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, எஸ்டர்டே வந்து பேப்பர் திருத்துவாங்க, கேம்பில் போய் திருத்துவாங்களே எல்லா ஸ்டாஃபும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி வந்து கன்ஃபார்மாக பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஆன்சர் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் போடுவாங்க. முக்கியமாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப வந்து இந்த வாட்டி மார்க் வந்து அடியாகும், அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்க ப்ரோ, ஈஸியாக பாஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. சென்டம் பெர்சன்டேஜ் பற்றி சொல்லுங்கள், சென்டம் நான் வந்து எடுக்க போகிறேன், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு, சென்டம் நியூஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி கன்ஃபார்மாக சொல்கிறேன் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அடியாகும். முக்கியமாக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு, ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் வந்து கன்ஃபார்மாக சென்டம் வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது சொல்லிட்டு அவர் தெளிவாகவே வந்து சொன்னார். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே வந்து கஷ்டம். அதனால சென்டம் பெர்சன்டேஜ் கன்ஃபார்மாக இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து அடி தான் ஆக போகுது. பாஸ் பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் கன்ஃபார்மாக அதிகமாக போகுது. ஃபெயில் பெர்சன்டேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து கம்மியாக தான் ஆக போகுது. ஆனால் சென்டம் பெர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஒரு இஷ்யூ வந்து வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கன்ஃபார்மாக கட் ஆஃப் வந்து இந்த வாட்டி ரொம்பவே வந்து அடியாகும். அதனால நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, ஆனால் சென்டம் வந்து எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். முக்கியமாக மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபார்முலா நீங்கள் எழுதுனது கரெக்டு அப்படின்னா அதுக்கு உரிய மார்க் வந்து போடுவாங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ கிரேஸ் மார்க்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கிரேஸ் மார்க் கிடையவே கிடையாது. மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. இன்னும் கூடிய வந்து கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டான ஒரு விஷயம். அதனால் கிரேஸ் மார்க் எதுவுமே வந்து கிடையாது. முக்கியமாக நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து லைவ் நம்ம வந்து போட போகிறோம். அதாவது நம்மளோட செகண்டரி சேனலை நம்ம வந்து லைவ் வந்து போட போகிறோம். ரித்தீஸ் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு செகண்டரி சேனல் நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து லைவ் ப்ரூஃபாகவே லைவ் ஸ்ட்ரீம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது மூலியமாக மாணவர்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைவாகவே நம்ம வந்து அந்த ஸ்பாட்லேயே நம்ம வந்து கிளியர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால இன்னும் கூடிய வந்து ரித்தீஸ் மீடியாவோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆள ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வாய்ஸ் தான் வந்து அந்த சேனலில் இருந்து இருக்கும், அதுவுமே என்னோட சேனல் தான். இந்த சேனலை எப்படி வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து நல்லா ஒரு பேக்கப் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேம்மா. ஸோ அதனால அந்த சேனலும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் அதுவுமே அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லைவ் வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். அதனால் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சேனலையும் உங்களால் வந்து வீடியோ வந்து பார்க்க முடியும், பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேம்மா. ஸோ மறக்காம வந்து பண்ணிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.